என் புருஷனை பாத்தீங்களா? உன் புருஷனா? அங்க குமரி பொண்ணுங்க விளையாடுற இடத்துல ஆணு வாயை பொழந்து பாத்துட்டு இருக்காரு. அங்கதான் நிப்பாரு, போய் பாரு. என்னக்கா சொல்ற? அங்க மாடு சாணி போட்டு அது மேல படுத்துக்கிட்டு இருக்குது. இவர் இங்க என்ன பண்றாரு? அடடா, கபடி பார்த்துருக்கேன், கிரிக்கெட் பார்த்துருக்கேன், செக்ஸ் விளையாட்டு பார்த்துருக்கேன். இது என்ன விளையாட்டுமா? ஐயோ தாத்தா, அது செக்ஸ் விளையாட்டு இல்ல, செஸ் விளையாட்டு. அது என்னமோ சரி சரி, அடுத்த வாட்டி விளையாடும் போது என்னையும் சேர்த்துக்குங்க. தள்ளுங்க. ஏன் வீட்டுல மாட்டு சாணி அள்ள சொன்னா நீ என்னடா குமரி பொண்ணுங்க விளையாடுற இடத்துல நாங்க தொங்க போட்டுக்கிட்டு கூத்தடிச்சிட்டு இருக்கியா? உடனே இந்த விளக்க மாத்தாலே அடிக்கணும். குத்தவரட்டா நெல்ல குத்தவரட்டா, உலக்க எடுத்து நெல்ல நானு குத்தவரட்டா. அடியே குத்தவரட்டா நெல்ல குத்தவரட்டா, உலக்க எடுத்து நெல்ல நானு குத்தவரட்டா. குத்தவர வேணா நீ குத்தவர வேணா, நான் உரல கழுவி கவுத்து போட்டேன். குத்தவர வேணா குத்தவர வேணா நீ குத்தவர வேணா, நான் உரல கழுவி கவுத்து போட்டேன். குத்தவர வேணா. குத்தாம போட்டு வச்சா உரல் என்ன ஆகும்? அந்த கவலை உனக்கு எதுக்கு? வாய கொஞ்சம் மூடு. குத்தாம போட்டு வச்சா உரல் என்ன ஆகும்? அந்த கவலை உனக்கு எதுக்கு? வாய கொஞ்சம் மூடு. குத்த வரட்டா நான். ஏய், பூங்குடிக்கிட்டே என்னை பற்றி நல்ல விதமாக சொல்லணும். உங்களுக்கு நிறைய சாக்லேட் வாங்கி தரேன், சரியா? சரி பாண்டி. நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கா? அப்போதான் உனக்கு சாக்லேட், ஓகே? என்ன பாண்டி, உனக்காக ஸ்கூலெல்லாம் கட்டடிச்சிட்டு வந்திருக்கோம், பார்த்து பண்ணு. ஐயோ, 1 ரூபா சாக்லேட் வாங்கி கொடுத்து எங்களை ஏமாத்த பார்க்குறியா? 10 ரூபா சாக்லேட் வாங்கி குடியா? எனக்கு இந்தா. ம் ம் இந்தா. எனக்கு எதுக்கு சாக்லேட்டு? வச்சுக்கோடா. பாண்டி, உன் காதல் நல்லா வளரணும்ல, பார்த்து செய் பாண்டி. ம். இந்த வருஷம் சரியான மழை, ஊரே செழிப்பா இருக்கு. எங்க பார்த்தாலும் பச்சை பசேன்னு இருக்குடா. ஆமாம் பாண்டி. என்ன தூக்கு பாண்டி. இங்க பாருங்கடா, எவ்வளோ தண்ணி ஓடுதுங்க. எவ்வளோ ஓடி என்ன பிரயோஜனம்? எல்லா தண்ணியும் வீணா கடல்ல போய் தாண்டா கலக்குது. அணை கட்டி சேமிச்சு வைக்கிறதுக்கு அரசியல்வாதிகளும் முயற்சி எடுக்கல. ஆமாம் பாண்டி, நீ சொல்றதும் கரெக்ட் தான். அரசாங்கத்துக்கும் நாட்டு மக்கள் மேல ஒரு அக்கறையும் இல்லை. பாண்டி, பேசாம நீ அரசியல்வாதி ஆயிரு. ஏய் போடா, அந்த குப்பை தூக்கி எவன்டா தலையில சுமக்கிறது? அரசியலுக்கு வராமலே நாட்டு மக்களுக்கு நல்லது செய்வேன். பாண்டி சொல்லுடா, சோத்து மூட்டை. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா? என்ன ஹெல்ப்? அது ஒன்றும் இல்லை, உன்னையும் பூங்குடியும் நாங்கள் தானே கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சோம். அதே மாதிரி என்னையும். யார் அது? நீ லவ் பண்றியா? வேறு யாரும் இல்லை, நம்ம செல்வி தான். என்னையும் எவ்வளோ சேர்த்து வைப்பாண்டி. இங்க வாடா. நீ லவ் பண்றியா? நான் சேர்த்து வைக்கணுமா? அடிக்க ஓட்டனா? இரு, நான் பெரியனாயிட்டு பூங்குடி கடத்தின்னு போய் கல்யாணம் பண்ணிடுறேன். போடா டேய், அதுக்குள்ள எனக்கும் பூங்குடிக்கும் ரெட்டை குழந்தை பிறந்திருக்கும். வாங்க 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 எல்லாரும் வாங்க வாங்க வாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. கும்பிடுறேன் ஐயா. வணக்கம்மா. வணக்கம் ஐயா. என்னப்பா, என்ன பிரச்சனை? ஐயா, நம்ம மாரிமுத்து பொண்டாட்டி குளிக்கிறத நொண்டிக்கருப்பை பார்த்துட்டாங்க ஐயா. இதுக்கு நீங்க தான் நல்ல தீர்ப்பா சொல்லணும். ஆமா ஐயா. ஏண்டா நொண்டிக்கருப்பா, மாரிமுத்து பொண்டாட்டி குளிக்கிறத நீ பாத்தியா? ஆமாயா, அந்த பக்கம் வரும்போது தண்ணி சத்தம் கேட்டுச்சு, அதான் என்னன்னு பார்த்தேயா. அறிவு கெட்ட பையல, பாத்ரூம்ல தண்ணி சத்தம் கேட்காம நமிதாவும் ரம்பாவும் கும்மி அடிக்கிற சத்தமாட கேட்கும். உன் நல்லா சுட்டு கொல்லணும்டா. நான் என்ன பெருசா தப்பு பண்ணிட்டேன்? குளிக்கும் போது பார்த்துட்டேன், அது ஒரு தப்பா? வேணும்னா பஞ்சாயத்துக்கு நான் அபராதம் கட்டிடுறேன். அப்ப தப்பு செய்யறவன்லாம் பணத்தை கொடுத்து தப்ப சரி பண்ணிடலாமா? தப்ப குறைக்கவும் ஒருத்தன் செஞ்ச தப்ப வேற யாரும் செய்யாம இருக்கணுங்கிறதுக்காக தான் தண்டனைகளே கொடுக்கறது. நாட்டாம ஒரு நல்ல தீர்ப்பா சொல்லுங்க.
இப்போ மட்டும் வலிக்குதா? உன் வீட்டு பொண்ணுங்கன்னா வசதி, அடுத்த வீட்டு பொண்ணுங்கன்னா உனக்கு சும்மாவா? உன்னை 10 மாதம் சுமந்து பெற்றாங்களே தாய், அவங்கள எப்படி அம்மாவா நினைக்கிறியோ அதே மாதிரி தான் ஊரில் இருக்க எல்லா பெண்களையும் நீ அம்மாவா நினைச்சிருக்கணும். இந்த ஊர் பெண்களை எப்போ அம்மாவா பார்க்குறீங்களோ அன்னைக்கு தான் நம்ம ஊர் உருப்படும். என்ன மன்னிச்சிருங்க நாட்டாம. நீ மன்னிப்பு கேட்க வேண்டியது என்கிட்ட இல்லை, அந்த அம்மா கிட்ட. எதுவாக இருந்தாலும் அவங்களே முடிவெடுக்கட்டும். என்னை எல்லாரும் மன்னிச்சிடுங்க. மன்னிச்சிடுமா. நடிக்கணும்னு விருப்பம் இருந்தால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். எங்களுக்கு நடிகர் நடிகைகள் தேவை.